நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், உலகம் அறியாத கோடீஸ்வரர்கள், சூரிய ரேகை இல்லாத கைரேகை ரகசியங்கள். உலகம் அறியாத கோடீஸ்வரர்கள் இதுதான் தலைப்பு. உலகம் அறியாத கோடீஸ்வரர்னா, இப்போ பணம் சம்பாரித்து சொத்து பத்து சம்பாரித்து நிறைய பெரிய பணம் படைத்தவர்களாக இருப்பார்கள், எளிமையான தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள், புகழை விரும்பாமல் இருப்பார்கள். சூரிய ரேகை இல்லைன்னா என்ன சார், பணமே வராதா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. சூரிய ரேகை என்பது வெளிச்ச ரேகை. வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன செய்ய முடியும், என்ன செய்தீர்கள் என்பதை வெளியே காண்பிப்பதுதான் சூரியனுடைய கடமை. சூரியன் என்பவர் வெளிச்சம், புகழுக்காண்டி அலையக்கூடியது. இப்போது சூரிய ரேகை இருந்தால் என்ன பலன்னு முதல்ல பார்த்துருவோம். சூரிய ரேகை கையில் இருந்ததுன்னா நம்மளை பற்றி வெளியில் தெரியப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது, போஸ்டர் அடித்து ஒட்டுறது, பிறந்தநாள் அடிக்கடி கொண்டாடுறது. பொதுவாகவே அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க, பணம் இருக்கவங்க தான் யார் என்பதை வெளியே காண்பித்து கொள்வது, வெளியே தெரியப்படுத்துவது. அந்த சூரிய ரேகை கையில் இருந்தால் நீங்கள் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வெளியே தெரிஞ்சிடும். ஒரு பெரிய பிரபலம் இருக்கார், அவர் ஒரு சின்ன ஒரு கல் தடிக்கி விட்டு கீழே விழுந்தால் கூட அது வெளியில் தெரிஞ்சிடும், மீடியாவுக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி அதே மாதிரி அவருடைய சொந்த லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் கூட தெரிஞ்சிடும். அந்த சூரிய ரேகை இருந்தால் சுதந்திரமாக வாழ முடியாது. சூழ்நிலைக்கு பயப்பட வேண்டும். சூரிய ரேகை இருந்தால் சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டும். சூரிய ரேகை இல்லை என்றால் சூழ்நிலைக்கு நாம் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. பணம் நிறைய இருக்கலாம், கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம்னா வெளியவே தெரியாது. தெரியாத பணம் அவங்க சூரிய ரேகை இருக்கிறவங்களுக்கு வெளியில் தெரிஞ்சிடும். அவங்க எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் பணக்காரனாங்க, எல்லா டீட்டெயிலும் வெளியில் தெரிஞ்சிடும். உலகத்திற்கு தெரிந்த பணக்காரர்கள் சூரிய ரேகை இருப்பவர்கள். உலகத்துக்கு தெரியாத பணக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு சில பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்து பத்து மட்டுமே, பரம்பரையாக சொத்து நிறைய இருக்கும். அவங்களுக்கு சூரிய ரேகை இருக்காது. அவங்களுடைய பரம்பரையில் முன்னோர்கள் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இவங்க அப்படியே போவாங்க, எந்த புகழையுமே விரும்ப மாட்டாங்க. ஏதோ மக்களுக்கு நல்லது செய்வாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். விதி ரேகை நல்லா இருக்கும், கையை பொறுத்தலாம், கைக்கு வந்துடுவோம். இப்போது நம்ம கையை பொறுத்தலும் பாருங்கள், எல்லா மேடுகளும் நல்லா இருக்குது. குருமேடு, சனி மேடு, சூரிய மேடு, புதன் மேடு, இந்த சுக்கர மேடு, சந்திர மேடு, செவ்வா மேடு, எல்லா மேடுமே நல்லா இருக்குது சார். மேடு எந்த விதமான குறையுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஆயில் ரேகை, உடம்பு நல்லா இருக்குது. ஆயில் ரேகைக்கு கீழே உங்களுக்கு பூர்வீக இடம், நிலவலம், சொத்து பத்து இருக்குங்கிறத காமிக்கிறது. இந்த ஏரியா பூர்வீகத்தில் இடம், நிலவலம், சொத்து பத்து இருக்குதுன்னு அங்கே தெரிஞ்சிடும். அப்போ இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி விதி ரேகை நல்லா இருக்குது சார். விதி ரேகை நல்லா இருக்குது. இங்கே சந்திரன் வீட்டிலேருந்து ஒரு கிளரேகை போயிட்டு விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுது. இது ஒரு எடுத்துக்காட்டு கைரேகை. அதே மாதிரி இந்த விதி ரேகை போயிட்டு அப்படியே ஒரு கிளை குருமேட்டுக்கு போகுது. குருமேடு நல்லா இருக்குது. இறுதி ரேகையும் குருமேட்டுக்கு போகுது. இன்னொரு விதி ரேகையும் இருக்குது. இந்த விதி ரேகையில் இங்கே ஒரு புதன் ரேகையும் இருக்குது, இங்கே ஒரு பண முக்கோணமும் இருக்குது. புதன் மேடு நல்லா இருக்குது, புதன் மேடில் 2-3 ரேகை இருக்குது. அப்போ அவர் எப்படி சார் இருப்பார்? அதாவது கோடிகளை நிறைய, அவங்களுக்கு எவ்வளோ கோடி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் வெளியில் தெரியாத பணம், உலகம் அறியாத பணம். இவங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதாவது வெளியே எதுவுமே தெரியாது. சொத்து பத்து கோடிக்கணக்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சொத்து பத்து கோடிக்கணக்கில் இருக்குது. உடம்பு நல்லா இருக்குது. அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் நிறையா இருக்கும். இந்த செல்வாக்கு ரேகை இருந்ததுனாவே சப்போர்ட்டிங் ரோல் நிறைய உதவி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆயுள், உடம்பு நல்லா இருக்குது. புத்தி ரேகை, பிளான் பண்ணி வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய மனோநிலை, புத்தி, அறிவு, எல்லாம் திறமை எல்லாமே இருக்குது. இறுதி ரேகை, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது, நல்லபடியாக குடும்பம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். விதி ரேகை கீழே கங்கண ரேகையிலேருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர். அதாவது பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு வருமானம் கையில் வந்துக்கிட்டே இருக்கும். சந்திரமேட்லேருந்து ஒரு விதி ரேகை போயிட்டு அந்த விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுது. அப்போ வெளிநாடு, வெளியூர், இந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய பணம், அப்படி இல்லைன்னா மனைவி மூலமாக, மனைவி வேலைக்கு செல்லக்கூடிய, மனைவி வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மனைவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மக்கள் செல்வாக்கு, மக்களுடைய செல்வாக்கும் இருக்கும். நிறைய பேருக்கு அவர் வேலை கொடுத்துருப்பாரு, அவங்க அவங்க செல்வாக்கும் நிறைய இருக்கும். அதன் மூலமாக வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ விதி ரேகை நல்லா இருக்குது, வருமானத்துக்கு குறையில்லை. குருமேட்டுக்கு ஒரு ரேகை போது ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவின்னா ஃபேக்ட்ரி கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விதி ரேகை இருக்குது, சிஸ்டர் லைன் சொல்லுவோம். அந்த விதி ரேகை இருக்கும்போது பணம் அதிகமாகும். அந்த எந்த வயசுலேருந்து 30 வயசுலேருந்து இன்னொரு வருமானம், கீழேருந்து வருமானம் வந்துட்டு இருக்கு. 30 வயசுக்கு மேலே இன்னொரு வருமானம், இன்னொரு வேலை, இன்னொரு தொழில் எதோ மூலம் வருமானம் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. பண முக்கோணம் விதி ரேகை, புதன் ரேகை, புத்தி ரேகை சேர்ந்து ஒரு பண முக்கோணம் உடைபடாமல் இருக்கு. அப்போ பண முக்கோணம் உடைச்சி சம்பாதிச்சு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி புதன் வீடு நல்ல உயர்வாக இருக்குது, பேச்சு ஆற்றல் நிறைய இருக்கும், பிஸ்னஸ் மைண்ட் நல்லா இருக்கும், நல்லா பேசி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சு திறமையினால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு 3 ரேகை 2 ரேகை 3 ரேகை இருக்குது சார். அப்போ புகழ்பெற்ற மருத்துவராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சாதனை வெளியே தெரியாது. ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் தெரிஞ்சுக்கு சார், இந்த சூரிய ரேகை இருந்தாக்க மக்கள்கிட்ட பேர் நிறைய இருக்கும் சார். மக்கள் அறியாத, உலகம் அறியாத, வெளியே தெரியாத பெரிய பணக்காரர்களை உருவாக்கக்கூடியது மற்ற ரேகைகள் எல்லாமே. பெரிய பணம் வரும், எல்லாமே செய்வாங்க, ஆனால் அது வெளியே தெரியாது. ஒரு சில பேர் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. எளிமையாக காலையில் எழுந்திரிச்சு அப்படியே வாக்கிங் போயிட்டு வருவாங்க. பந்தோஸ்தோட, சூரிய ரேகை இருக்கிறவங்க பந்தோஸ்தோடு போவாங்க. பெரிய படைபலத்தோட, நல்ல ஒரு மேலதாளத்தோட, நல்ல ஒரு படைபலத்தோடு போகிறவங்க சூரிய ரேகை இருக்கும். பந்தாவை விரும்புவார்கள், வெளியே தெரியும். ஆனால் இவங்க அப்படியே மெதுவாக வாக்கிங் போவாங்க. அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்து பத்து நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். வெளியே தெரியாத பணம், நிறைய நிலவளம் இருக்கும், நிறைய சம்பாரித்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சுருப்பாங்க, நிறைய காரெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும், A to Z எல்லாமே இருக்கும். ஆனால் வெளியே தெரியாது. இந்த சூரிய ரேகை இல்லை. மோதிரம் போடுற விரலுக்கு கீழே வர்றது, கீழே இருக்கிறது சூரிய மேடு. அந்த சூரிய மேட்டுக்கு வர ரேகை சூரிய ரேகை. அந்த சூரிய ரேகை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதாவது பணம் கிடையாது, வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அது ஒரு தவறான கருத்து. கைரேகை சாஸ்திரத்தின் படி இந்த கையில் உள்ள மேடுகள் உயர்வாக இருந்தால் உங்களுக்கு அந்த மேடுகள் வழியாக உந்து சக்தி, அதாவது ஆசை நிறைய இருக்கும். அதை ரேகைகள் நிறைவேற்றும். ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்குது, பலமாக இருக்குது, உயிர் சக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா திறமையான புத்திசாலி, மனசு நல்லா இருக்குது, புத்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம், அறிவு. அதே மாதிரி விதி ரேகை நல்லா இருக்குன்னா உங்களுக்கு வருமானத்துக்கு குறையே கிடையாது சார். எப்போ பார்த்தாலும் பாக்கெட்டில் பணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் இந்த விதி ரேகை ஒரு குருமேட்டுக்கு ரேகை போகுது சார். அப்படி போகும்போது ஒரு தலைமைக்கு தகுதி, ஒரு தலைமையில் ஒரு பெரிய வேலையில் இருக்கலாம், வெளியில் தெரியாத ஒரு பெரிய அரசு அதிகாரியாக கூட இருக்கலாம், நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரிஸ், நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தலாம், ஆனால் வெளியே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறது. சூரிய ரேகை இல்லைன்னா வெளியே தெரியாது. எல்லாமே பணம் இருக்குது, புதன் வீடு நல்லா இருக்குது, பேச்சு திறமை நல்லா இருக்குது, அங்கே பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. குருமேடு நல்லா இருக்குது. குருமேட்டில் ஒரு விதி ரேகை குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. இல்லை குருமேட்டில் ஒரு முக்கோணமோ அல்லது சதுரமோ ஏதாவது ஒரு குறி இருக்குது. ஆனால் சூரிய ரேகை மட்டும் மிச்சம் எல்லா அதிர்ஷ்ட குறியும் இருக்குது. அப்போ எப்படி இருப்பாங்க? பெரிய பணம் இருக்கும், பெரிய சொத்து இருக்கும், எளிமையான வாழ்க்கை வாழ்வாங்க. எது இருந்தாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்கும். அதே மாதிரி புகழை விரும்பாதவர்கள், இந்த சூரிய ரேகை இல்லைன்னா புகழை விரும்ப மாட்டார்கள். உங்கள் கையை பாருங்கள், சூரிய ரேகை இல்லைன்னா கவலையே படாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக வாழ பிறந்தவர்கள். சூரிய ரேகை இல்லைன்னா சூழ்நிலைக்கு பயப்பட மாட்டீங்க, யாரை என்ன செஞ்சாலும் கவலையே பட மாட்டீங்க. ஆனால் சூரிய ரேகை இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களோ, அவன் நம்மளுடைய புகழை கெடுத்துருவானோ, புகழுக்கு பங்கம் வருவதற்கு வாய்ப்புண்டு. சூரிய ரேகை இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலைக்கு பயப்படுவார்கள், அக்கம் பக்கத்துக்கு பயப்படணும், உலகத்துக்கு பயப்படணும். ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு விவிஐபி இருக்காருன்னு வச்சுங்க, எங்கே போனாலும் அவங்கள சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, படைபலத்தோடு செல்வார்கள். ஏன்? அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்கலாம். உலகம் அறிந்தவர், பெரிய பணக்காரர், பெரிய ஒரு பதவியில் உள்ளவர், ஒரு சிஎம் பிஎம் மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வெளியில் போகணுன்னா முன்னாடியே பேப்பரில் போட்டுருவாங்க, மீடியாவில் வந்துடும். அவங்க போகும்போது நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய எதிரிகளும் இருப்பதற்கு பயந்து செல்ல வேண்டும். ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட வெளியில் தெரியும். ஆனால் சூரிய ரேகை இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் வெளியிலே தெரியாது சார். நல்லது செஞ்சாலும் வெளியே தெரியாது,
கெட்டது செஞ்சாலும் வெளியே தெரியாது. அதனால் சூரிய ரேகை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய விதி ரேகை நன்றாக இருக்கிறதா, ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கிறதா, உங்களுக்கு விதி ரேகையோட இன்னொரு ரேகை இருக்கா, நிறைய பணம் வரும். எக்கச்சக்கமாக உழைச்சி நிறைய சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி ஆயிலில் இருந்து மேலே இருக்கக்கூடிய கிளை இருக்கா, உங்களுடைய சுய முயற்சினால் பணம் சம்பாதிச்சு பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி பணம் முக்கோணம் இருக்கா, உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கோடிகளில் நிறைய பணம் வரும். அதே மாதிரி புதன் மேட்டில் 2-3 ரேகை இருக்கா, நீங்கள் வியாபாரத்துறையில் கொடிகட்டி பறப்பீர்கள். அப்படி இல்லை மருத்துவத்துறையில் கொடிகட்டி பறந்து சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் வெளியே தெரியாது. உங்கள் சாதனை, உங்களுடைய கலைத்துறை அனுபவம், உங்களுடைய அரசியல் அனுபவம் எதுவுமே வெளியில் தெரியாது. சைலண்டாக நடக்கும். சூரிய ரேகை என்பது வெளிச்சம், புகழ், செல்வம் வெளியே தெரிவது. நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய செயல்பாடுகள் வெளியே தெரியப்படுத்துவது இந்த சூரிய ரேகையினுடைய கடமை. இன்னும் சொல்லப்போனால் வந்தா பேர்வழி. சூரியன் என்பவர் ஒரு அரசன். அரசன் எப்படி இருப்பார், போகும்போது படைபலத்தோடு போகிறார் இல்லையா, அது வெளியே தெரியப்படுத்துவது. வேறு ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக புரிஞ்சுங்க. வெளியில் தெரிகிற பணம், சூரிய ரேகை இருந்து சூரிய ரேகையில் ஒரு ஸ்டார் புரிந்தால் வெளியில் தெரிகிற பணம். சூரிய ரேகை இல்லை, மற்ற ரேகையெல்லாம் நல்லா இருக்குது, விதி ரேகை நல்லா இருக்குது, மேடுகள் நல்லா இருக்குது, ஆயுள் ரேகையில் வந்து கிளை இருக்குது, விதி ரேகையில் கிளை இருக்குது, பணம் முக்கோணம் இருக்குது, புதன் மேட்டில் ரேகை இருக்குன்னா வெளியே தெரியாமல் நிறைய பணம் இருக்குது. அதாவது சதுரம் நிறைய இருக்குது சார். உங்களுக்கு நிறைய நிலப்பலத்தின் மூலமாக பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியே தெரியாது. எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. சந்தோஷமான வாழ்க்கை வாழ்பவர்கள் சூரிய ரேகை இல்லாதவர்கள். சூழ்நிலைக்கு பயப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் சூரிய ரேகை இல்லாதவர்கள். அந்த ப்ளஸையும் பார்க்கணும், மைனஸை மட்டும் பார்க்கக்கூடாது. வெளியில் மட்டும் தெரியாது சார். புகழ், உங்களுடைய புகழ், நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது வெளியே தெரியாது. சைலண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, சைலண்ட்டாக நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, யாரை பற்றியும் பயப்படாமல் இருக்கிறவங்களுக்கு சூரிய ரேகை இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 60-70 வயசுக்கு மேலே லைட்டாக இருக்கும் சார். சூரிய ரேகை இல்லைன்னா கவலையே படாதீங்க. மெத்த ரேகைகளை பாருங்கள். கையில் உள்ள மேடுகள் நல்லா இருக்கான்னு பாருங்கள், ரேகைகள் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இந்த ரேகைகள்லாம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கோடிகளில் பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ பிறந்தவர்கள் சூரிய ரேகை இல்லாதவர்கள். யாருக்கும் பயப்படாதவங்க சூரிய ரேகை இல்லாதவர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். நம்ம கைரேகை ஜோதிடத்தை மிக எளிமையாக கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். நீங்கள் கற்றுக்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு நிறைய முன்னாடி காணொளி போட்டிருக்கேன். இன்னும் நிறைய புதுசாக நிறைய வர வேண்டியது இருக்குது. பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.